ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைய நாள் இனிய நாளாக இருக்கட்டும். நேற்று நம்ம தலை குளித்தோமா? நேற்று என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. தலை குளித்தோம். இன்றைக்கி என்ன பண்ணணும்? எண்ணெய் வைக்கணும். எண்ணெய் வைக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று எடுத்து வந்திருக்கேன் பாருங்கள். பாசிப்பயிறு. இந்த பாசிப்பயிறில் என்ன இருக்குது? புரோட்டீன் இருக்குது. புரோட்டீன் இருந்தால் முடி வளர்ச்சிக்கு நல்லது. அப்போ நம்ம எண்ணெய் மட்டும் அப்ளை பண்ணாமல் தலையில் எல்லாத்தையும் தேய்ச்சி செஞ்சு இது பண்ணாலுமே நம்ம உள்ளக்கையும் எடுத்துக்கிறணும். அன்றைக்கி பீட்ரூட் ஜூஸ் குடித்தோம். டெய்லி நம்ம எதுவும் குடிக்கலைனாலுமே ஒரு 2 நாளைக்கு ஒருக்க, ஒரு 3 நாளைக்கு ஒருக்க, இல்லை அட்லீஸ்ட் ஒரு 4 டேஸ்க்கு ஒருக்க நம்ம எதுனாலும் இன்டேக் எடுக்கிறது நல்லது. காலையில் லைட்டாக சாப்பிட்டுக்கிறது, இல்லாட்டா காலையில் சாப்பாடை கூட ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது சாப்பிட்டா அந்த அளவுக்கு பசிக்காது. நான் இன்றைக்கி காலைல சாப்பிடல. இதை தான் இன்றைக்கி சாப்பிட்றேன். சாப்பிட்டுட்டு நம்ம தலையில் எண்ணெயை அப்ளை பண்ணிடலாம். நீங்களுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தலையில் மட்டுமே எல்லாமே போட்டு தேய்க்கிறதுனால நம்ம முடி டக்குன்னு வளரும்னு சொல்ல முடியாது. ஒரு சில வீடியோலலாம் நான் பார்த்துருக்கேன். பார்த்ததில் என்ன சொல்கிறாங்க, 1 வாரத்தில் எனக்கு முடி கொட்டுறது ஸ்டாப் ஆயிடுச்சு, 2 வாரத்தில் ஸ்டாப் ஆயிடுச்சு, முடி நல்லா வளர்ந்துருச்சு அப்படி சொல்கிறாங்க. நான் அந்த மாதிரிலாம் இருக்குமான்னு தெரியல. நான் ரெகுலராக நான் எப்படி இருக்கனோ அதே மாதிரி உங்களுக்கு நான் வீடியோ போடுறேங்க. நான் வீடியோக்காண்டி எதுவும் மாற்றலை, இது பண்ணலை, மேக்கப் பண்ணலை, எதுவுமே செய்யலை. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம எண்ணெய் தேய்ச்சிக்கிருவோம். கொண்டையை அவுத்துக்கிறலாம். கொண்டையை அவுத்துட்டு லேசாக சிக்கு இருந்துச்சுன்னா லைட்டாக சிக்கு எடுத்து விட்டுட்டு நம்ம எண்ணெயை அப்ளை பண்ணி விட்டுக்கிறலாம். சிக்கு எப்போவுமே பெரிய பல்ட்டை, நான் சொல்கிற மாதிரி பெரிய சீப்டை எடுங்க. அவசரத்தில் வெக்குன்னு பிடிச்சி இழுக்காமல் பெரிய சீப்டை பொறுமையாக பதறாமல் எடுத்துட்டு நம்ம எண்ணெய் வச்சுக்கிறலாம். ரெண்டு சைடும் பிரித்து விட்டுட்டு எண்ணெய் வைக்கிறது நம்ம பதறாமல் வச்சுக்கிறலாம். பையா நிதானமாக. நம்ம வீட்டில் தான் இருக்கோம். வேலைக்கு போகிறவங்களுக்கு தாங்க கஷ்டம். வீட்டில் இருக்கிறவங்க தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். டெய்லி நம்ம இந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம். ஃபஸ்ட்டு முடி மேலாப்பில் எண்ணெய் தேய்ச்சிட்டு கீழேயும் கொஞ்சம் நல்லா தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் தலையில் நல்லா மசாஜ் பண்ணி எடுத்துக்கிறலாம். எண்ணெய் தேய்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி எண்ணெய் போட்டு அப்பி எண்ணெய் வழிகிற மாதிரி தேய்க்கணும் அப்படின்றது இல்லை. எண்ணெய் ரொம்ப தேய்ச்சாலும் நமக்கு டேண்ட்ரஃப் வர ஆரம்பிச்சிடும். அது மாதிரி ஹேர் பேக்கும் நம்ம டெய்லி போட்டாலும் டேண்ட்ரஃப் வர ஆரம்பிச்சிடும். ஹேர் பேக்கு போடுறது வாரத்தில் 2 நாள் அவ்வளவுதான். 1 நாள் விட்டு 1 நாள் அப்படிலாம் போடவே கூடாது. முடி இருக்கிற முடியும் போயிடும். அதனால நான் ஃபாலோ பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்காக முடி வளரணுன்றதுக்காண்டி எல்லாத்தையும் ஒரே நாளில் போட்டு அரைச்சி அப்பி எனக்கு ஒரே நாளில் வளர்ந்துடணும். ஆனால் இப்போ இருக்கிற எல்லாரோட மைண்ட் செட்டும் அப்படித்தான் இருக்குது. என்னோடய மைண்ட் செட்டே அப்படித்தான் இருக்குது. ஆனால் அது உண்மை கிடையாது. நம்ம அப்படி செஞ்சோம்னா இருக்கிற முடியும் போக தான் செய்யும். நமக்கு நம்ம ஸ்லோவாக நம்ம ப்ராசஸ் பண்ணாலும் நமக்கு முடி கொட்டாமல் இருக்கணும். வளரலைன்னா கூட பரவாயில்ல, முடி இருக்கிற முடி கொட்டாமல் இருக்கணும். அப்படித்தான் இப்போ இருக்கிற உலகத்தில் எல்லாத்துக்குமே இருக்குது. இப்போ இது 10 நிமிஷம் ஊறியாச்சு. ஏன்னா இந்த 10 நிமிஷத்துக்குள்ளே நான் போய் இப்போ பாத்திரத்தை கழுவிட்டு வந்துட்டேன். நம்ம மெனக்கட்டு உட்காரக்கூடாது. நம்ம தலையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் டிவி பார்க்கலாம், இல்லை வீட்டை கூட்டலாம், ஒரு பாத்திரம் கழுவலாம். நம்ம ரிலாக்ஸாக எல்லா வேலையுமே நம்ம பண்ணலாம். இப்போ நான் அந்த 10 நிமிஷத்தில் போய் பாத்திரம் இருந்துச்சு கழுவிட்டு வந்துட்டேன். இப்போ கொஞ்சம் சிக்கு எடுத்துட்டோம்னா நம்ம எண்ணெய் தேய்ச்ச உடனே சிக்கு எடுக்கிறதுக்கும் ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/4 மணி நேரம் ஊறின பிறகு சிக்கு எடுத்து பாருங்களேன். அந்த முடி கொட்டுறது கொஞ்சம் உண்மையிலே ஸ்டாப் ஆகுது. நான் ரியலாக இது நான் ஃபீல் பண்ணது. நம்ம எண்ணெய் தேய்ச்ச உடனே நம்ம தலை சீவுறதுக்கும் எண்ணெய் தேய்ச்சிட்டு அது என்றைக்குன்னா தலைக்கு குளித்தா மறுநாள் சொல்கிறேன். தலைக்கு குளித்தா மறுநாள் நம்ம எண்ணெய் தேய்ச்சிட்டு உடனே தலை சீவுறதுக்கும் ஒரு 1/4 மணி நேரம் விட்டுட்டு நம்ம தலை சீவுறதுக்கும் சிக்கு ரொம்ப கம்மியாகுதுங்க. இது உண்மையிலே நான் ரியலாக ஃபீல் பண்ணது. சிக்கு உண்மையிலே ரொம்ப கம்மியாகுது. இப்போ சிக்கு நல்லா எடுத்துட்டேன். முடி அந்தளவுக்கு கொஞ்சம் வரல. ஏன்னா நான் கொஞ்சம் ஊற விட்டு எடுத்ததுனால முடி வரல. நான் என் முடிக்கெலாம் உடனே சிக்கு எடுத்து உடனே தலை சீவினோன்னா முடி ரொம்ப வரும். அது என்னன்னு தெரில.
நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஊற வச்சு அதுக்கு பிறகு தலை சீவி பாருங்கள் ஒரு 10 நிமிஷம். எண்ணெய் தேய்ச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் தலை சீவி பாருங்கள். உண்மையிலேயே சிக்கு வந்து கண்ட்ரோல் ஆகும். முடி கொட்டுறதும் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. இப்போ நான் உச்சி எடுத்து தலை சீவியாச்சு. நல்லா நான் எப்பயும் போல் சொன்ன மாதிரி தான் கீழே வரைக்கும் பின்னி, இப்போ நம்ம வீட்டில் தான் இருக்கோம், வெளியில் எங்கேயும் போகிறதில்ல, அதனால் கீழே வரைக்கும் பின்னி ஒரு லப்பர் பேண்டை போட்டு விட்றலாம். போட்டு விட்டுட்டா இன்றைக்கி வந்து வேலை முடிஞ்சுச்சு. நம்ம டெய்லி ஒரு ஒரு அரை மணி நேரம் வந்து இதுக்குன்னு அரை மணி நேரம் என்ன, ஒரு 1/4 மணி நேரம் ஒதுக்குனா கூட போதுங்க ஒரு முடிக்காண்டி. நம்ம எதுக்கோ எவ்வளவோ எவ்வளவு நேரம் வந்து செலவிடுறோம். நமக்கு முடி வேணும்னா வந்து நம்மளும் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி நம்ம அதை கொஞ்சம் பாதுகாத்தா தான் நமக்கு முடி கிடைக்கும். இங்கே இன்றைக்கி இது அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.